வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் 2026 வர இன்னும் 30 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களும் எனக்கு தொகுதி கொஞ்சமாக இருக்குது, நான் 50 தொகுதி கேட்டேன், 100 தொகுதி கேட்டேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மலிஞ்சு போச்சு அரசியல். சரிங்களா, ஏதோ ஒரு கரைவேட்டை கட்டினோம்னாக்கா எவனா பணம் கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்கவுங்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு நான் உன்னோட கூட்டணி என்னோட கூட்டணின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காப்புல. அவர் திமுக விட்டு வரமாட்டார், வேற எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, திமுக தான் காலத்துக்கும். அதனால் அவரை பேசுகிறது வேஸ்ட்டு. அடுத்தது வேல்முருகன், அவர் டோல்கேட் வேல்முருகன், அவர் பேசியிருந்தார். இப்போ நான் விட்ட உடனே நீங்கள் இது அதுன்னாரு. இப்போ திமுகவிலேருந்து எதுவும் கொடுக்கல, வெளியாகிட்டாப்புல. ரைட்டு, ஓகே. வேறு எங்கே போய் சேர்றதுக்கு இடமும் இல்லை. சேர்ந்தாலும் இதில் வேறு கீழே வந்தாலும் மீசில் மண் விட்டன்னு வேறு பேச்சு வேறு. பிஜேபி அது பண்ணுது இது பண்ணுதுன்னு. அப்போ நீ என்ன தான் பண்ணுன? நீ ஒன்றுமே பண்ணல. ஏதோ ஒரு இடத்துல டயர் கடையில் வாட்ச்மேனோட பார்த்த கொண்டு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் உன்னை பண்டுடுத்து நிற்க வச்சு உன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினது அவர் தான். நீ அவர் எதிர்த்தாள். அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? தின்ன வீட்லேயே உன்ன வீட்லேயே அவனுக்கு வஞ்சகம் பண்ணுறீங்க நீங்கள். அப்படி உள்ள ஆள் நீங்கள். உங்களை யார் அப்புறம் சேர்த்துப்பா? எங்கே தான் சேருவீங்க? ஒன்றும் முடியாது. அது பக்கம். அடுத்தது சீமான் ஒரு பக்கம், அடுத்த விஜய் ஒரு பக்கம். இதில் நீங்கள் தனிச்சால் நின்று ஒன்றும் யாரையும் சாதிக்க போகிறதில்ல. எப்படியும் யார்கிட்டே போய் நீங்கள் போய் ஒட்டி நின்னா தான் ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு பிடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நடக்க போகுது. இப்போ ஓபிஎஸ் எடுத்துங்க, அவர் 2 மணி முதலமைச்சராக இருந்தவர். அவர் பாரு இப்போ போய் எங்கே இருக்கிறாரு? எல்லாம் இப்போ பணம் தான். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரே இன்றைக்கி எப்படி காசு பணம் பொருளாதாரம் இதுதான் வேணும். மக்களுக்காக பாடுபடுற மாதிரி யாருமே கிடையாது. இந்த விஜயகாந்த் எடுத்துங்க, அவர் நல்ல மனுஷன். ஆனால் அந்த கட்சியை பாருங்கள், சிரிப்பாக சிரித்து சின்ன பண்ணமாக போய் கிடக்கு. எல்லாம் பணம் தான். அது விஜயகாந்த் மச்சான் ஒருத்தங்க சுதிச்சு அவன் என்னமே பெரிய விஞ்ஞானியை தாண்டி பேசிகிட்ருக்கான். நாங்கள் அவர் கூட இருந்தோம், இவர் கூட நீங்கள் எவர் கூட வேணா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக அவன் கூவுற கூ அதுக்கு மேலே இருக்குது. ஆனால் விஜயகாந்த் ஆத்மா விஜயகாந்த் கட்சியில் இருக்காங்கள்ல, இந்த சுதீஷு, விஜயகாந்த் மனைவி, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அப்படி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் தான். அவங்கெல்லாம் கட்சியை வளர்க்க போகிறதில்ல, மக்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்களுக்கு தேவை அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும். இதுக்காக தான் அவங்க அரசியல் நடத்துகிறாங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. 2026 ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர பாருங்கள். தினதினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளாதி குளத்தில் பாருங்கள், ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அது 10 நாள் பொறுத்து ஒரு குற்றவாளியை பிடிச்சி போட்டிருக்காங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்பிக்க முடியாமல் இருக்குது.